ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் சேற்றி நின்றே தூக்கிய நிறுத்தி நீரே உளையான சேற்றி நின்றே தூக்கிய நிறுத்தி நீரே குந்தனை நான் மறவே குந்தனை போற்றிடுவே சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் அந்த தியானத்திற்குள் கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் துதிக்கிறோம் தகப்பனே. உடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களோடு பேசும் உடைய வசனத்தினால எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-20 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரின் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே இந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமாய் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ
பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களில் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்தில் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெர்ஷேபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெர்ஷேபாவில் குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகள் பெற்றாள். நம்ம இந்த வசனங்களை ஆழ்ந்து நோக்குவோம் என்றால், எந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்திலே ஆபிரகாம் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாக இருக்கும். ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதன். தேவனுடைய சிநேகிதன் என்பதினாலே தேவன் தனக்கு அருகாமையில இருக்கிறார். தான் பேசும் வார்த்தைகளை கேட்கிறார். அவர் பேசும் வார்த்தைகளை அவன் கேட்கிறான். இந்த பிரபஞ்சத்திலே நடக்க போகிற அநேக காரியத்தை பற்றி அவனுக்கு சொல்றாரு. லோத்துக்கு நடக்க போகும் காரியங்களை சொல்லுகிறார். இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு நடக்க போகும் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பயங்கரமான ஒரு சம்பவம் நடப்புகிறது என்பதை அவனுக்கு அவர் அறிவிக்கவே இல்லை. நான் செய்ய போவதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிதான் அவர் சோதோம் குமாரா மாதிரியான காரியங்களை சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமிடத்தில் அதை சொல்லுகிறார். ஆனால் ஈசாக்கு காரியத்துல தேவன் வந்து கொஞ்சம் கூட கோடிட்டு கூட காட்டவில்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விண்ணப்பம் வரும், இந்த மாதிரியான ஒரு கட்டளை வரும், கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியம் தருணம் வரும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நேரத்திலே அவனை வந்து இந்த காரியம் சந்தித்தது. அருமையான சகோதரன் ஜெபிக்கும் போது ரிக்வாரனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார். அது நான் அதை முதலிலே கேள்விப்பட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியாய் இருந்தது எனக்கு. குமாரனை அந்த வயதிலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே பறிகொடுத்த அந்த சகோதரன் எந்த மாதிரியான ஒரு பாதையிலே அவர் போயிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த மாதிரியான காரியத்தை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தும் அவர் எப்படி அதை எடுத்துக்கொண்டார் என்பதை இந்த உலகம் முழுவதும் பார்த்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்து தேவன் இந்த காரியத்தை அவனிடத்துல கட்டளையாய் கேட்கும் போது அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்று பாருங்க. அதுதான் வந்து நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடந்த பிறகு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அதுதான் முக்கியம். ஆபிரகாமுடைய ரியாக்ஷன் ரொம்ப 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 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனித்து அறிய வேண்டிய ஒரு காரியம்.
முதலாவது கட்டளை வருகிறது. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஆண்டவருடைய கட்டளை வரும்போது, மோசேக்கு முன்பாக வரும்போது மோசே எப்படி பேசுகிறான், யோனாவுக்கு முன்பாக வரும்போது யோனா எப்படி பேசுகிறான், பாராக்குக்கு வரும்போது பாராக் எப்படி பேசுகிறான், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே கூட அனனியாவை பார்த்து தேவன் இப்படி செய் அப்படின்னும் போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க. எல்லாரும் தேவன் சொல்லும் காரியத்துக்கு இசைவதில்லை. பவுலை குறித்து சொல்லும் போது அவன் இந்த மாதிரி எங்களெல்லாம் கொலை செய்து கொண்டு இருந்தான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல என்ன அனுப்புறீங்களே அப்படின்னு அந்த பக்தன் கேட்டான். ஆண்டவரிடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவர்கள் இருந்திருக்காங்க. யோனா எப்படி கேட்டான் என்று உங்களுக்கு தெரியும், மோசே எப்படி கேட்டான் என்று தெரியும், ஆரோன் எப்படி கேட்டான் என்று தெரியும். தேவன் சொல்லுக்கு மறு பேச்சு சொல்லாமல் நிறைய பேர் ஒத்துக்கொண்டதில்லை. சாதாரண காரியத்திற்கே அவர்கள் ஒத்துக்கொண்டதில்லை. இந்த மாதிரி அசாதாரணமான ஒரு காரியத்திற்கு அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தேவன் கேட்கிறார், அதுவும் ரொம்ப தெளிவாக எந்த இடம், எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் அவனுக்கு விரிவாக சொல்லிவிட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிதலோடு அவன் நடந்து செல்லுகிறான். அவனுடைய இதயத்துல எப்படிப்பட்ட ஒரு பாரம் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பயங்கரமான திருப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ரொம்ப வருட காலங்கள் அவனுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் லோத்துடைய பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிந்தவுடனே லோத்து இன்னொரு இடத்துக்கு போனா லோத்தை கவர்ந்துக்கும். அவனுடைய குடும்பத்தையே அப்படியே ஜெயில் பண்ணி அவனை கைது பண்ணி எங்கேயோ எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனை, சாராளினால வருகிற பிரச்சனைகள், இந்த மாதிரி எவ்வளவோ இடத்துல ஒரு விரோதங்களுக்கு மத்தியிலே, ஒரு வாழ்க்கையிலே பயங்கரங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆபிரகாம். கடைசியில ஆண்டவர் சொன்னது மாதிரி சாடால் மேல் கடாட்சமானார் குழந்தை. அதுக்கு முன்பாக இஸ்மவேலுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, ஆகார் மூலமாய் வருகிற குடும்பத்திலே வருகிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் வருகிறது. ரிக் வாரனுடைய அந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டவுடன் அவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபித்தோம். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்து விட்டீர். இந்த சம்பவத்தை சரியாய் அணுகும்படியாய் அவருக்கு தைரியத்தையும் கிருபையும் கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். தேவன் இந்த காரியத்தை சொல்லும் போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவதற்கான கிருபை மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த கிருபையை நிரம்ப கொடுத்திருந்தார். ஒன்றுமே சொல்லாம, ஒண்ணுமே ஆர்கியூ பண்ணாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளும்படியான பரிபூர்ணமான அந்த கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதுக்கு காரணம் தேவனுடைய கையிலிருந்து கெட்ட காரியம் எதுவுமே வராது என்று சத்தியமாய் நம்புகிறான். முழுமையாய் தன்னை ஆண்டவருடைய கைகளிலே தன்னுடைய வாழ்க்கையை தான் நேசிக்கிற காரியங்களை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டான். பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து விட்டான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்று இருந்தது, அந்த பரிபூர்ணமாய் அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். ஆண்டவர் ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை, அநேக நேரத்துல கீழ்ப்படுகிற காரியங்கள் பரிபூரணப்படுவதில்லை. ஆனால் தேவனோடு நாம் அதிகமாய் நாம் அவருடைய சிநேகிதத்திலே நிலைத்திருப்போம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணப்படும்படியான அந்த கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படும். அவரோடு அதிகமாய் பேச
அவருடைய சிநேகிதத்திலே நாம் அதிகமாய் வளர வளர அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்பட பலப்பட நமக்கு அந்த கீழ்ப்படியாமையின் பரிபூரணம் கிடைக்கும். ஆபிரகாமுக்கு அந்த பரிபூரணம் இருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில இந்த திவ்ய சுவாபத்தை பார்க்கிறோம். என்ன தைரியம் பாருங்க, அவன் தைரியத்தோடு அணுகுகிறான். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிற மாதிரி பயப்படாமல் நான் பைபிள் சீரியல்ல இந்த ஹிஸ்டரி சேனல்ல அதை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் மரியாளை தேற்றுவதை நாம் அந்த ரொம்ப அழகாய் நடித்து காண்பித்திருந்தார்கள். மரியாள் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு பயங்கரமான இந்த துன்பத்தை பார்த்து அப்படியே நடுங்கி கதறி பயந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்வதாக சித்தரித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த உடம்பெல்லாம் அந்த ரத்தம் வரும்படியாய் சிராய்ப்போடு பயங்கர வேதனையோடு இருக்கும் போது தன்னுடைய தாயாய் சித்தரிக்கப்பட்ட அந்த பெண்மணியில அவர் சொல்லுவதாக வருகிறது, பயப்படாதேங்க, தேவனால் எல்லாம் கூடும். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் தைரியமாய் நாம் ஏன் போக வேண்டும் என்றால், தேவனால் எல்லாம் கூடும் என்றதுனால. அதாவது முழுமையாய் கண்ணை மூடிக்கொண்டு அவருடைய கைகளிலே நாம் விழுகிறோம். ஏன்னா அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் விழுந்து கொண்டு இருக்கிறான். யாரிடத்துல வெளியே சொல்ல முடியாது, பிள்ளையினிடத்திலையும் சொல்ல முடியாது, மனைவியினிடத்திலையும் சொல்ல முடியாது, யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. அந்த ஒவ்வொரு நடையிலும் அவனுடைய நடை எந்த அளவிற்கு பாரமுள்ள நடையாயிருக்கும். ஆனா அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஆண்டவரை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறான். கைவிடாத தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த பயங்கரமான பாதையில என்னை வரும்படியாய் அழைத்தார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதை அவன் நம்பினான். அதனாலதான் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். பின்னாடி நியூ டெஸ்டமெண்ட்ல நாம் இதை வாசிக்கும் போது தேவன் அவன் முழுமையாய் அழிந்து போக அப்படி அனுமதித்தாலும் அந்த அழிவிலிருந்து அவனை திரும்ப உயிரோடு எழுப்பும்படியாய் அவன் விசுவாசித்தான். அப்போ ஈசாக்கை முதல் முறையாய் அவன் குழந்தையாக வரும்போது ஆபிரகாம் பெற்றெடுத்தான். பூரணமாய் உங்களையும் என்னையும் சேர்த்து பெற்றெடுத்தான். எப்போ பெற்றெடுத்தான் என்றால் அவனை அந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இதே மாதிரி ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் உயிரோடு திரும்ப வரும்போது அவரை மறுபடியுமாய் பெற்றார். அவரோடு கூட நம்ம எல்லாரையும் பெற்றார். அதே மாதிரிதான் ஈசாக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். மறுபடியும் உயிரோடு ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்ற வாக்குத்தத்தத்தின் நிறைவை பெற்றான். கோடி 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 ஜனங்கள் அவனை அப்பா என்று அழைக்கும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றான். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இந்த மாதிரி ஒரு கிருபைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் பின்னாடி சொல்ற, நீ இதை செய்ததினால உனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி. எந்த மாதிரி, அதாவது எல்லாருக்கும் சரியான நாட்களிலே குழந்தை பெறுகிறது. பயங்கர வயதாகிற வரைக்கும் அவனுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த 20வது வசனத்துல அதை முடிக்கும் அந்த காரியத்தை நீங்க பார்க்கணும்ன்றதுக்காகவே அந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். உன்னுடைய சகோதரனுக்கும் இதே மாதிரி நடந்ததுன்னு யாராவது ஒருத்தன் சொல்றான் பாரு. ஆபிரகாம் அவனுடைய வீட்டுல அவன் ஒருத்தன் தான் பிலீவர். என்ன அர்த்தம்? இதே மாதிரியான ஒரு அற்புத சம்பவம் தேவனை தேடாத ஒரு மனிதர்களிடத்திலே கூட வருகிறது. கவனிங்க, அதே மாதிரி வயதான நாட்களே ஒரு அற்புதமாய் குழந்தை அவங்களுடைய குடும்பத்துல பிறக்குது. அப்போ
ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும் அதை கேள்விப்படும் போது? நாம நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு காரியம் நடந்தது என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மளை மாதிரி தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்காத இன்னொரு மனிதனுக்கும் இதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதை அவன் நினைத்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொன்னால், இன்னொருவர் சொல்வார், இதைவிட அற்புதமான காரியம் நாங்கள் நம்பும் கடவுள் எங்களுக்கு நடத்தி கொடுத்தார் என்றெல்லாம் என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவரிடத்திலே ஆண்டவரை பற்றி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இதை விட அற்புதமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் என்னுடைய லைஃப்ல பார்த்திருக்கேங்க. இந்த நான் வணங்கும் இந்த தேவன் இதை செய்தார் அப்படி என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அவருக்கு எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் காரியங்கள் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதம் எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த உலகத்திலே நடக்கும் அற்புதங்களை காட்டிலும் அது எவ்வளவு பெரிய விஷயம்னா, மனிதர்களுடைய தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த காரியத்தை உயர்த்தி காட்டுகிறது. எத்தனையோ மிஷனரிங்க கஷ்டமான காரியத்திலே நடந்து போகிறார்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சுகத்தை எல்லாம் விட்டுட்டு நல்ல கிளைமேட்ல இருப்பாங்க, அருமையான குடும்பத்தோடு இருப்பார்கள். எல்லாவற்றையும் துச்சம் என்று விட்டுட்டு தேவன் அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கேயோ போய் ஊழியம் செய்வாங்க. அந்த எங்கேயோ போய் அந்த கஷ்டத்துல அந்த கட்டளை கொடுத்தால் அதை நான் கீழ்ப்படியணும்ன்ற அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினால வருகிற அந்த கீழ்ப்படியின் விளைவு, இது மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை காணும். இதுதான் அற்புதம். ஆபிரகாம் 100 வயதிலே ஈசாக்கை பெற்ற அற்புதத்தை காட்டிலும் அந்த ஈசாக்கு ஓரளவு வளர்ந்த பிறகு அவனை அந்த கட்டையிலே அடுக்கி அவனை பலியிட அவன் எத்தனித்த போது நடந்தது அதை விட அற்புதமான ஒரு விஷயம். அது ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட மனிதர்களிடத்துல மட்டும்தான் காண முடியும், வேற யாரிடத்திலையும் காண முடியாது. எத்தனையோ பேரு இந்தியாவிலே இந்து தீவிரவாதத்திலே இறந்து போகிறார்கள், முஸ்லிம் தீவிரவாதத்திலே இறந்து போகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மாதிரி செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஸ்டெயின்ஸ் உடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி அந்த பச்சிளம் குழந்தைங்களை எரித்து கொன்றார்கள் இந்து தீவிரவாதிகள். அவரை எரித்து கொண்டார்கள். அது எத்தனையோ பேர் அந்த மாதிரி எரியூட்டப்படுகிறார்கள். கொடூரமான முறையிலே ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள். ஆண்டவரை விரோதமாயிருக்கிறவர்களுக்கும் அது நடக்குது. ஆனா ஸ்டெயின்ஸ் உடைய மனைவியானவர்கள் அவங்க அந்த சம்பவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது, ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட மனிதர்களிடத்துல மட்டும்தான் அந்த திவ்ய சுவாபத்தை காண முடியும். ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்போ உயிர் அடைந்து மனுஷர்களிடத்திலே போகும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் படியும் காரியத்தை காணும் போதுதான் அந்த ரியாக்ஷன் அப்ராப்ரியேட்டா இருந்தாதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ரியாக்ஷன் அப்ராப்ரியேட்டா இல்லாட்டா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் என்பதுல வித்தியாசம் இருக்கணும். தேவனுடைய காரியத்துல நான் நடக்கும் போது அது என்னுடைய வாழ்க்கையில எப்படி ரியாக்ஷன் இருக்கிறது, மனிதர்கள் எனக்கு தீமை செய்யும் போது என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் நம்மை மற்றவர்களிடத்துல வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது.
இன்றைக்கு வந்து என்னுடைய எனக்கு மேலாக இருக்கும் ஒரு பெரிய ப்ரொஃபசர் தன்னுடைய மனைவியின் இடத்துல என்னை அறிமுகப்படுத்தி பண்ணாரு. அப்போ அவர் இப்படி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன சொன்னார் என்றால், இவர்தான் டாக்டர் ஜெயக்குமார், இவர் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்கிறவர் என்று சொன்னார். தேவனை அறியாத மனிதன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அந்த பகுதி அவரை வந்து பாதித்திருக்கிறது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அப்படி சொன்னார். நான் வந்து அதே மாதிரியே மனிதர்களிடத்திலே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம யாரென்று மனிதர்களுக்கு காட்டி கொடுப்பதே இல்லை. என்னென்னமோ செய்யலாம், நம்ம ரியாக்ஷன் தான் நம்ம யார் என்று மனிதர்களுக்கு. அதனால்தான் கிருஷ்ண பிள்ளை வந்து ரட்சணிய யாத்திரிகத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னதை வைத்து கிருஷ்ண பிள்ளை இப்படி எழுதுகிறார். இதுதான் வந்து இவர் வந்து இந்த உலகத்திற்கு ரட்சகர் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் எதுவும் இல்லை என்று சொல்லி அற்புதமாய் எழுதுகிறார். ஸ்தேவான் வந்து அவன் அந்த கல்ல அடிபட்டு அந்த குற்றுயிராய் தன்னுடைய ஜீவனை விடும்போது என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான் என்றால், ஆண்டவரே, இந்த பாதகத்தை இந்த மனிதர்களிடத்திலே சுமத்தாதிரும் என்று சொன்னான். இந்த மாதிரியான திவ்ய ரியாக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா என்பதை யோசித்து பாருங்க. நமக்கு ஏதாவது நம்ம வந்து காருக்கு முன்பாக சட்டென்று திரும்பும் போது அவர்களை வந்து நம்ம திட்டினோம்னா அது சரியான ரியாக்ஷன் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தீமை செய்யும் மனிதர்களுக்காக நம்ம ஜெபித்தா அது சரியான ரியாக்ஷன். தேவன் வந்து அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளை வந்து நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கடவுளுடைய அந்த திவ்ய சுவாபத்திற்குள்ளா எல்லாரும் காண அவருடைய சுவிசேஷம் அவர்களை தீண்ட வேண்டும் என்று நான் மெய்யாகவே நினைப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சரியான ரியாக்ஷன் இருக்கும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நான் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் துதிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த அற்புதமான அந்த திவ்ய ரியாக்ஷன் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க உதவி செய்தல்ல சுவாமி. உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் அந்த திவ்ய சுவாபங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்லும். இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு தொடர்ந்து பேசும், இடைப்படும், உம்மை வெளிப்படுத்தி காண்பி உம்மை மாதிரி மாற அவர்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும் என் இயேசுவே, நான் இன்னும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என்
என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் இன்றும் உந்தன் சொந்தம்